ஹலோ காய்ஸ், நீங்கள் நான்வெஜ் லவராக இருந்தால் அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான். நல்ல காரசாரமான சூப்பரான இறால் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க. இறாலை நல்லா சுத்தப்படுத்திட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 2-3 வாட்டியாச்சும் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இறாலை மேரினேஷன் பண்ணிடலாம். இறால் க்ளீன் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக பெப்பர், 3 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுருந்தீங்கன்னா அதையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 2 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். இது கூட அளவான உப்பு சேர்த்துக்கலாம், கம்மியாகவே சேர்த்துக்கோங்க போதும். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஓரமாக வச்சுருங்க மேரினேஷனுக்கு. இறாலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மசாலா போட்டு நல்லா மேரினேஷன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் இறாலில் நல்லா அப்சர்வ் ஆகி இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடிகனமான கடாய், குக்கர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சோம்பு, வெந்தயம், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இதுக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை தாளிப்பில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக வெட்டி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். 4 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க. அதையும் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த தாளிப்போடு சேர்த்துடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுறலாம். இது கூடவே அளவான உப்பு, 2.5 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சமாக டைம் கொடுக்கணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை மூடி வச்சிடலாம். தண்ணியே மஞ்சள் கலராக இருக்குதுன்னு நினைப்பீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துருக்கோம். ஒரு 5 நிமிஷத்தில் ஓரத்தில் அப்படியே அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. பார்க்கும் போதே அப்படியே எச்சி ஊறுது. நம்ம மேரினேட் பண்ணியிருந்தோம்ல இறால், அதை இப்போ சேர்த்துக்கலாம். இறாலை சேர்த்ததுக்கப்புறம் தொக்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இறாலை வேக வைக்கிறதுக்கு மட்டும் அதிக நேரம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அது ரொம்ப நேரம் வெந்துருச்சுன்னா அது ரப்பர் கன்சிஸ்டன்சி ஆயிரும், ரப்பர் மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் 5 நிமிஷமே போதுமானது தான். பாருங்கள், நம்ம ப்ரிப்பேர் பண்ண கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். பார்த்தீங்களா, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இறாலும் நல்லா வெந்துருச்சு. இப்போ 1 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த இறாலில் தண்ணிலாம் விட்டுருக்கு இல்லையா, அதை நல்லா சுண்ட வச்சுக்கலாம். இப்படியே இறக்குறதுனால இறக்கிடலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் எங்களுக்கு இன்னும் கிரேவி கன்சிஸ்டன்சி திக்காக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இதோட கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துட்டு தண்ணி சுண்டினோன்னே இறக்கிற வேண்டியதான். சூப்பராக இருக்கும். மஸ்ட் ட்ரை. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, தண்ணிலாம் அழகாக சுண்டி வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நாங்கள் இறக்க போகிறோம். உங்கள் வீட்டில் சாம்பாரோ இல்லை தயிர் சாதமோ செஞ்சு இந்த ப்ரான் கிரேவியை சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் பக்காவாக இருக்கும். மஸ்ட் ட்ரை. உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.